நீங்கள் மத நல்லிணக்கணம்னு வச்சுக்கிட்டாலும் சரி, சமூக ஒற்றுமைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு இடம் திருப்பரங்குன்றம் நம்ம அறுவடை வீடுகளில் ஒன்று. பல காலமாக நம்ம வழிபட்டு வரோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பொது கேள்வி இங்கே கொஞ்சம் கேளுங்க. இங்கே வழிபடுகிற இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் முதல்ல யாருன்னு பேசி நம்ம முடிவெடுத்துடணும். அப்போ அது யாருன்னு முதல்ல சொல்லுங்கள். அவ்வளோ பேர் எங்கள் சொந்தக்காரங்க தான். நம்ம சொந்தக்காரன், நம்ம இரத்த உறவுகள் ஒரு வழிபாட்டுக்காக ஒரு மார்க்கத்தை ஏற்று மாறி இருக்கிறாங்க. அந்த கோட்பாட்டை கொள்கையை ஏற்று போகிறாங்க. அதில் இதுவரை என்ன பிரச்சனை வந்திருக்கு? திடீர்னு இப்போ இது ஒரு பிரச்சனையாக்கி அதனால் இந்த மக்களுக்கு இடையில் ஒரு பிரிவை ஏற்படுத்தி ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசு நினச்சிருந்தா அரை நொடியில் அதை தடுத்திருக்கலாம். அரசு திட்டமிட்டு இப்படி ஒரு பிரச்சனையை அதை விரும்பி உருவாக்குச்சுன்னு நான் குற்றஞ்சாட்டுறேன். அதை உங்களால் நீங்கள் மறுக்க முடியாது. அரசு பொறுப்பேற்காமல் என்னை போன்றவர்கள் அறிக்கை கொடுத்து பல அழுத்தங்கள் கொடுத்த பிறகு எல்லாரும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் மேலே பழிய போட்டாங்க, காவல்துறை அதிகாரி மேலே போட்டாங்க. அரசு எப்போ தான் பொறுப்பேற்கும்? கள்ளச்சாராயம்னா அரசு பொறுப்பேற்காது. அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரியை பணியிட மாற்றம், அவர் தான் அதுக்கு பொறுப்பு. எல்லாத்துக்குமே நீங்கள் பொறுப்பேற்காமல் அங்கங்கே இருக்கிற அதிகாரிகள் மேலே பொறுப்பு போட்டு பணியிட மாற்றுறதுனால இது எந்த மாதிரியான போக்கு? இது சரியில்லை. அதை விட்டுட்டு நம்ம ஒரு கோட்பாட்டை என் அன்பு மக்கள் ஏற்கணும். உன் மதம் சிறந்தது, நீ வழிபடு. என் மதமும் சிறந்தது, வழிவிடு. இதுதான் இருக்குது. அதான் குரான்லே இருக்குது. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அவரவர் வழிபாட்டை அவரவர் புனிதமாக கருதி போயிடணும். நம்ம எல்லாரும் ஒருதாய் பிள்ளைகள், இந்த நிலத்தின் மக்கள். இங்கே இருக்கிற இஸ்லாமியர் யாருன்னு முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ள கேட்டு பாருங்கள். இப்போ என் தம்பி எங்கடா ஹக்கீமுங்கடா, என் தம்பி ஹக்கீமுவேன். நம்ம அம்மா நான் தான் திருமணம் பண்ணி வச்சேன். எங்கள் அப்பா முஸ்லீமு, எங்கள் அம்மா வேறு சமயத்தை சார்ந்தவங்க. சரிவாதி சொந்தங்கள் வேறு சமயத்தில் இருக்காங்க, சரிவாதி சொந்தங்கள் இஸ்லாத்தில் இருக்காங்க. என் தலைமையில் தான் திருமணம் நடந்தது. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்போ எங்கள் அப்பா இளையராஜா நீங்கள் சொல்கிற நீங்கள் சொல்கிற வச்சுருக்கீங்க, இந்துனே வச்சுக்கிறீங்க. என் தம்பி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுட்டான், யுவன் சங்கர். இதை எப்படி எடுத்துக்கிறது? என் அன்பு சகோதரன் ரஹ்மான் இஸ்லாத்தை ஏற்றார். ஆனால் என் தம்பி ஜி பிரகாஷ் இன்னும் அங்கேயே இருக்கான். இதை எப்படி எடுத்துக்கிறது? நாங்கள் அவருக்கு விருப்பம் அதை செய்கிறாரு. இதனாலெல்லாம் நாட்டில் பிரச்சனை, இதனாலெல்லாம் வளர்ச்சி பின்னடைஞ்சிருச்சு. இந்த நாட்டில் இருக்க வறுமைக்கே காரணம் இதுதான் பேசிட்டு இருக்கிறது. ரொம்ப கொடுமையானது இது. நீங்கள் அவ்வளவு இஸ்லாமிய வெறுப்பு வச்சுருக்க பெருந்தகைகள், உங்ககிட்ட நான் அன்பாக கேட்டுக்கிறேன். இந்தியா அதிகமாக வருமானம் ஈட்டுற ஏற்றுமதி எது? மாட்டுக்கறி. பிரதமரே சொல்கிறார், பீஃப் எக்ஸ்போர்ட்டு இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 அந்த மாட்டுக்கறியை எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்றீங்க? அவ்வளவும் கிறிஸ்தவர் இஸ்லாமிய நாடுகள் தான். அதிகப்படியாக அவர்களுக்கு மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்து அவர்கள் கொடுக்குற காசை வாங்கிக்கிற நீங்கள் அரபு நாட்டில் போய் நம்முடைய பிரதமர் அவர்கள் வழிபடுகிற இந்து கோயிலை கட்டி திறந்து பெருமையாக பேசிட்டு வந்தாரா இல்லையா? சொல்லுங்கள், இருக்கா இல்லையா? அவன் நாட்டில், இஸ்லாமிய நாட்டிலேயே இந்து கோயில்களை கட்டி வழிபட அனுமதிச்சான். வரலாறு என்ன சொல்லுது? எங்கள் பாட்டி வேலுநாச்சியாருக்கு ஹைதர் அலி தன் அரண்மனைக்குள்ளே தன் மகளாக சேர்த்துக்கிட்டு என் பாட்டியினுடைய குலதெய்வம் ராஜராஜேஸ்வரி கோயிலை அரண்மனைக்குள்ளே கட்டி நீ வழிபடு மகளேன்னு அனுமதிச்சாருங்கிறதான வரலாறு. ஏன் இந்த இணக்கப்பாடு நமக்கு இல்லை? அதை நம்ம செய்யக்கூடாது. அதுவும் தமிழ் பேரன்பின் தாய், அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. அதை விட்டுணும். அதை தாண்டி நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. எத்தனையோ ஆண்டுகளாக நேற்று ஒரு மசூதியை கட்டி இன்றைக்கி போய் கந்திரியாக்க போனாங்கன்னா அது என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்லலாம். பல 100 ஆண்டுகளாக இருக்குது. அனுமதித்த மக்கள் நம்ம திடீர்னு அதை எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே போய் பிரச்சனையை பண்ணிகிட்டு இருக்கிறது அது நல்லா இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.